இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும், இந்த வாய் கை ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் இதுதான் என் முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எது போனாலும் நான் சம்பாதிச்சிருவேன். நான் மனம் திறந்ததே கிடையாது எந்த சூழ்நிலையிலும். எது போனாலும் நான் இருக்கிறேன். 2 கை இருக்குது, 2 கண் இருக்குது, கால் இருக்குது. இந்த உடல் நஞ்சில்லாத உணவு, கடன் இல்லாத வாழ்வு, நோய் இல்லாத உடம்புன்னு நம்மாழ்வார் சொல்வார். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும், இந்த வாய் கை ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் இதுதான் என் முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எது போனாலும் நான் சம்பாதிச்சிருவேன். எப்பவுமே ஒரு சேஃப்டியோடு வந்திருக்கேன். என்னுடைய கட்டமைப்பை கரெக்டாக ஒரு அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தான் கட்டமைப்பு இருக்கும். ஒரு பூமியை செது நோக்கி தான் சில கட்டடங்களை கட்டுவாங்க. ஏன் தொழிலையும் சில சரிவுகள் வரும் நான் எதிர்பார்த்துருப்பேன். அதனால் என்னை சரி பண்ணி கொள்வது ஈஸி தான். சரிவுகள் என்ன அழிக்கவில்லை, ஆக்கியிருக்குது, அவ்வளோதான். சேமிப்பில் ரொம்ப அந்த பணம் ஒரு லோன் வாங்குறேன்னா, இப்போ ஒரு 50 லட்சம் வாங்குறேன்னா அந்த 50 லட்சத்துக்கு ஒரு டியூ இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டியூவுக்கு எப்படி வருமானத்தை ஈட்டும்னு பார்ப்பேன். அதனால் அதுக்கு ஒரு கடை திறந்துடுவேன். அந்த பணத்தில் ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த கடை திறந்து அந்த வியாபாரத்தில் எடுத்து அந்த டியூவை கட்டுன்னு நினைப்பேன். அதில் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறேன். எப்போ கடனை வாங்கி ஒரு ஆதார் செலவு பண்ணிட மாட்டேன். அடுத்து லாபம் இல்லாததில் கொண்டு போய் அதை திணிக்க மாட்டேன். இப்போ ஒரு கோடி நான் வாங்கினேன்னா அந்த ஒரு கோடிக்கு நான் டியூ என்ன அதுக்கு முன்னும் பணம் எடுக்கணும். அப்படி பார்த்து தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அது எனக்கு உண்டு. சரி, இப்போ நீங்கள் கடன் சொன்னதுனால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம நிறைய கடன் அதிகமாகிற ஒரு கலாச்சாரத்தை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடன் எப்படி ஆகுதுங்கிறது ஒரு முறை இருக்குது. கடன் என் தேவைக்கும் தொழிலுக்கும் நான் இன்றைக்கி 50 லட்சம் கடன் வாங்கினா எனக்கு ஒரு கோடி வருமானத்துக்கு கடன் வாங்கினா பிரச்சனை இல்லை, அதை அடைச்சிட்டு போயிடுவேன். என்னுடைய தேவைக்கு இல்லாத கடனை வாங்கி தேவையில்லாததில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிற கடன் அது லாஸில் தான் போய் முடியும். என்னை பொறுத்தவரை ஒரு ஃபண்டு வாங்குறோம்னா அதை வந்து எப்படி அதை விஸ்திரிப்பு பண்ணி அதை எடுக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் நான் செயல்படுத்துவேன். அது இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். அது இல்லாமல் நம்ம ஆடம்பரம் பண்ணணுமா இருக்கு இல்லையா? சூதாடுறாங்க, பழக்கவழக்கங்கள் இருக்குது, ஏமாறுறவங்க இருக்காங்க, ஆசைகளில் கொண்டு போய் பண்டை கட்டிவிட்டு அவன் எடுத்துகிட்டு ஓடி போயிடுறான் இல்லையா? இந்த மாதிரி மாட்டிக்கூடாது. இந்த மாதிரி கடன்பட்டு விஷயங்களை செய்யக்கூடாது. கடன்பட்டு நம்ம உயர்கல்வி படிக்கிறேன், கடன்பட்டு மருத்துவம் பார்க்குறேன், இப்படிலாம் இல்லாமல் நம்மளுக்கு என்ன முடியுங்கிறத மக்கள் உணர்ந்து இருந்தால், அதில் கடன் படாமல் இருந்தால் கண்டிப்பாக கடன் கையை கடிக்காது. சார், நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிருக்கீங்க. இப்போது இந்த கடன் சார்ந்தோ நிதி சார்ந்தோ எது கேட்டாலும் உங்ககிட்ட வந்து அதுக்கான சில விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கான நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் உங்களுடைய நேரத்தை எப்படி நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க? நான் தான் கல்வி படிக்கல, மனிதனையும் படித்து இந்த வாழ்க்கையை படிச்சிருக்கிறேன். அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். எந்த ஒரு பாதிப்பிலிருந்து நன்மை தேடிக்கூடாது. அப்படி ஒரு புத்திசாலி நான். எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே டென்ஷன் ஆகி ரொம்ப மைண்டை இது பண்ணிவிடாமல் கொஞ்சம் கூலாக யோசிச்சு பார்த்தோமா அதில் ஒரு விஷயம் கிடைக்கும். ஒரு துரோகியை சந்திக்கும் போது தான் ஒரு நல்லவனுடைய அருமை தெரியும். இல்லைனா அந்த நல்லவன் யாருன்னு நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அதனால் துரோகத்தில் கூட ஒரு நன்மையை கற்றுக்குவோம் நான். Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai மற்றும் Max Gold Cash for Gold presents Behind Those Wealth and Prosperity Summit 2025 powered by Manju Group's A to B Veg Restaurant, Venue Partner Holiday Inn.